வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல வெளியான 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 5 படங்களும் தமிழ்லயே இருக்கு. எந்தெந்த OTT-ல அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். அது மூலியமா ஃபுல் படத்தை பார்க்கணும்னா நீங்க பாத்துக்கலாம். நம்ம இந்த லிஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு லெவல் கிராஸ் அப்படின்றது 2024ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஆசிஃப் அலி, அமலா பால், ஷராஃபுதீன் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரொம்பவே கம்மியான கேரக்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ஆனா படம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் ஆகால இருக்கு, அதே சமயம் பிரைம் வீடியோலயும் இருக்கு. இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்தியால இருக்க ஒரு டெசர்ட் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டரா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரோல தான் ஆசிஃப் அலி பண்ணுவாரு. ஒரு ட்ரெயின் வரும், அதுக்கு சிக்னல் கொடுக்கறது மட்டும் தான் இவரோட வேலையே. மத்த சமயம்லாம் இவர் சும்மா தான் இருப்பாரு. ரொம்ப இவருக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி சமயத்துல தான் ட்ரெயின்ல இருந்து அமலா பால் குதிச்சிருக்காங்க போல, கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆக்சுவலா இவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. முழிச்ச அமலா பாலும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெயினை விட்டு குதிச்சிட்டீங்க போல, கீழே இருந்தீங்க, நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அமலா பால் உடனே ஹஸ்பண்ட் கிட்ட போனோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம் நடக்கணுங்க, போகலாம் முடியாது, நம்ம கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த நபரோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. இவன் பார்க்கவே கொஞ்சம் ஆள் மார்க்கமா இருக்கான்ற மாதிரி அமலா பால் சந்தேகப்படுறாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த நபர் கெட்டவரா, இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட திரும்பி போனாங்களா, இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நான் படத்தோட ஸ்டார்டிங்ல வர 20 நிமிஷத்தோட கதையை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் வரும். என்னடா இப்பெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான படம். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஜான் லூத்தர் அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல முக்கியமான ரோல ஜெயசூர்யா தான் பண்ணிருக்காரு. ரொம்பவே சூப்பரா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவருக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வரும். அதை விசாரிக்கிறது தான் கதையா இருக்கும். முதல்ல இது எதுல அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். ஆகால இருக்கு, பிரைம் வீடியோல இருக்கு, தமிழ்லயே இந்த படம் இருக்கு. அதனால ஃபுல் படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான படம். நான் ஒன்லைனை மட்டும் சொல்லிடுறேன். இந்த படத்துல ஹீரோவோட பேர் தான் ஜான் லூத்தரா இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப சின்சியரான ஆபீசரா இருப்பாரு. ஆனா வீட்டுக்கு சரியான டைமை ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. நீ வீட்டுக்கு மட்டும் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே ஹீரோ மேல கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. ஹில் ஸ்டேஷன்ல பஸ் வளைஞ்சு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பஸ் மேல ஒரு டெட் பாடி விழுது. பஸ் மேல எப்படி டெட் பாடி விழுந்தது, எங்க இருந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த பாடி விழுந்தது, கொல்லப்பட்ட நபர் யாரு, கொன்ன நபர் யாருன்ற மாதிரிலாம் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விசாரணைக்கு நடுவுல இவரோட காதுல ஒரு ப்ராப்ளம் வந்துருது. ஒரு குற்றவாளி காதுல அடிச்சிருவான். அதனால இவருக்கு காது சரியா கேட்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனையை இவர் ஹேண்டில் பண்றாரு. இதை தாண்டி இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா போகும். என்ன நீயே கதையை சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் கதையில ஒரு சின்ன துளியை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வரும். இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் சூப்பரா அமைச்சிருப்பாங்க. மலையாள படத்துல எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்துலயும் ரொம்பவே சூப்பரா அதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா ஒர்த் வாட்சிங்கான படம்னு சொல்லலாம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு சல்யூட் அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லயே ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரோட அண்ணனும் போலீஸ் ஆபீசர் தான். ஆக்சுவலா ஒரு கேஸை சீக்கிரமா முடிக்கணும்ன்ற நிலைமை இருக்கும். அதனால அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒருத்தரை குற்றவாளி மாதிரி ஃப்ரேம் பண்ணி கேஸை முடிச்சிடுறாரு. ஆனா இதுல ஹீரோக்கு பெருசா விருப்பமே கிடையாது. ஒரு அப்பாவியே தேவையில்லாம நம்ம மாட்டி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கிரைம் பண்ணது வேற யாரோன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஒரு ஆட்டோ டிரைவரை டார்கெட் வச்சு தான் மாட்டி விட்டுருப்பாங்க. இதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. எப்படியாவது உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ணன் பேச்ச மீறியும் குற்றவாளியை தேடி அலையிறாரு. அந்த குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாமர்த்தியமா தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணிருப்பான். இவர் ஒவ்வொரு லிங்கா பிடிச்சி அந்த குற்றவாளியை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கடைசியில அந்த குற்றவாளியை இவர் ரீச் பண்ணாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் ரொம்பவே சூப்பரா போகும். ஆனா எண்டிங் மட்டும் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காத மாதிரி வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க.
அதுதான் அட்வான்டேஜ்னும் சொல்லலாம், அதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னும் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எண்டிங் பிடிக்க வாய்ப்பு இல்ல. கிளைமேக்ஸ் வரைக்குமே ஹீரோ பயங்கரமா விசாரணை பண்ற மாதிரி தான் நிறைய சீன் இருக்கும். வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் யோசிப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா காட்சி பத்திருப்பாங்க. அதே மாதிரி துல்கர் சல்மானோட ஆக்டிங்க பத்தி கேட்கவா வேணும். இந்த படத்தையும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் சோனி லீவ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. ஒரு வாட்டி பார்க்கிறதுக்கு ஒர்த்தான படம் தான் இது. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு டிடெக்டிவ் அப்படின்றது. இந்த படம் 2007 தான் வெளியாச்சு. இந்த படத்தை நிறைய பேர் டிவில போடும்போது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட சிலர் பார்க்காம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க. இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுரேஷ் கோபி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இவர் ஒரு டிடெக்டிவா இருப்பாரு. ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் பேரு ரேஷ்மி அப்படின்றது. ரேஷ்மி இருக்காங்கல்ல, கதவை சாத்தி வீட்டுல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ கலையறங்குறாரு. இவங்க எப்படி சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, இது சூசைட் தானா இல்ல கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. சூசைடா இல்ல கொலையான்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். யூடியூப்ல இப்ப அவைலபிளா இருக்கா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார்லயும் பிரைம் வீடியோலயும் இந்த படம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. ரொம்பவே சூப்பரான படம். ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு நிழல் அப்படின்றது. இந்த படம் 2021 தான் மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சு. மாய நிழல் அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நயன்தாராவும் குஞ்சக்க போபனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிரைம் வீடியோல இருக்கு. அதே சமயம் ஆஹா தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோட பேரு ஜான் அப்படின்றது. ஜானை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜா இருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இவரோட முகத்துல காயம் பட்டுது. அதனால ஒரு மாஸ்கை நீங்க போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. இவர் அந்த மாஸ்க் போட்டுட்டு தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வேற ஒரு சைடு நயன்தாராவை நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு நிதின் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கொலையை பத்தி எஸ்ஏ மாதிரி எழுதியிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் டீச்சர் படிச்சு பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பையன் எப்படி கொலையை பத்தி எழுத முடியும், எப்படி அந்த பையனுக்கு அதை பத்தி தெரிஞ்சது, அப்போ உண்மையிலேயே ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த பையன் எப்படி எழுதுனா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த விசாரணையில இவர் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. ஒரு பாஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்ன பாஸ்ட், யாரு குற்றவாளி அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல வந்த மத்த படங்கள் அளவு இந்த படம் இருக்குமான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரிலாம் கதை போயிட்டு இருக்கும். இருந்தாலுமே ஒரு வாட்டி பார்க்கிறதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த படம். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை இந்த படம் ஏமாத்தாது. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. வேற எந்த மாதிரி வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோலாம் போடுறேன்.